Praise the Lord. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இருந்த இடங்களில் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஓய்வு நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையும் தேவ செய்தியும் நீர் ஆசீர்வதித்து எங்களோடு முகமுகமாய் பேசுகிறாங்க. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தும். தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த வேளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. So இந்த நாளில தேவனுடைய பெரிதான கிருபை நாம் மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். கிருபை இல்லைன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். பாருங்க, கடந்த நாள்ல ஒரு பிரசங்கத்தை அடியேன் செய்திருந்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்மளோட கூட பேசினார். பாருங்க, வழியே இல்லாத இடத்துல எங்கு வழி இருக்கு அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதாகமத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், நான் தான் வழி அப்படின்ட்டு. சோ வழி கிடைக்காம நிறைய பேர் எங்கெங்கயோ அலைந்துட்டு இருக்காங்க. இல்ல, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கீங்களா, இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழியை ஆண்டவர் இந்த பிரசங்கத்து மூலமாகவோ ஆராதனை மூலமாகவோ கர்த்தர் வழியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எங்கே அடைப்பட்டது நீங்க நினைக்கிறீங்களோ அங்கே ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தான் வழி. அவர் அண்டையிலே அமர்ந்திருங்க. தேவ பிரசன்னத்துல சகல பயத்தோடு இந்த ஆராதனை வேளையில அமர்ந்திருங்க. அவரே வழியும் சத்தியமுமா இருந்து உங்களை ஜீவனா இருந்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி ஒரு ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. மருங்கள் உமக்கில்லை, சொருபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொருபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாமம் மகிமைக்கு உண்டாக்கினீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாமம் மகிமைக்கு உண்டாக்கினீர். படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் ஒருவரை கடவுளையா. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் ஒருவரை கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உம்மையின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இந்த அருமையான காலை வேளைக்காக
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ரியாலாபோ ஷகதரபா. ஆமென். நன்றி 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 ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீங்க யாவரும் விசுவாசத்தோடு தேவனை ஆராதியுங்கள். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனை முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ரியாலாபோ ஷகதரபா. ஆமென். நன்றி நன்றி ராஜா. இன்றைக்கு பாருங்க, பிசாசானவன் நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம விட்டு எடுத்து போட்டான். நமக்கு நிறைய சோர்வை கொடுத்து, நிறைய பலவீனங்களை கொடுத்து, நம்ம தேவனை ஆராதிக்காதபடிக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்து நம்ம இன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிவிட்டான். ஹalleluya. ஆனா இந்த நாள் விசுவாசிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தோடு ஆராதனையோடு தேவ சமூகத்தில் பிரவேசிப்போம். மகிழ்ந்து களிகூர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஷதரபா கதரபா. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஓ ரபா ஷகதரபா துரிபி கபதரபா. ஆமென். நன்றி நன்றி ராஜா. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். ஹalleluya. அந்த விசுவாசத்தை ஒரு நாள் மறந்து போகாதீங்க. ஓரியாலபா ஷதரபா. பிசாசானவன் எல்லாவற்றையும் அவனை நீக்கி போட்டான். ஆனா இந்த நாள் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. நீங்கள் ஆராதனை செய்வது தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காரியம். ஹalleluya ஷகதரபா. ஆமென். நன்றி 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 ராஜா. Thank you Jesus. என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நேசரில் களி கூறுவோம். ஆமென். நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். அப்பா நன்றி 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 ராஜா. நன்றி நன்றி ராஜா. அப்பா ஆராதனையோடு தேவ சமூகத்தில் ராஜா இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. அப்பா நாங்க எதை நினைத்தும் கலங்கல ராஜா. அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்பா தேவ சமூகத்தில் ஆராதிப்பதே எங்களுடைய பலன் தகப்பனே. ஹalleluya. நன்றி 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 ராஜா. நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிங்க, எந்த ஒரு காரியமோ இல்ல பிசாசின் செயல்களோ நாம தேவனை ஆராதிப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் நம்ம தேவனை ஆராதிப்பது வெளியரங்கமாக அல்ல, நம்முடைய இருதயத்தில் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. நீங்கள் இருதயத்தில் சொல்ற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் பிசாசு தலைப்படாதபடிக்கு விசுவாசத்தோடு ஆராதிப்போமா. ஹalleluya. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
ஷகதரபா. ஆமென். நன்றி. பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று. ஹalleluya. நன்றி 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 ராஜா. சந்தோஷமா இருப்பதே தேவனுக்கு முன்பாக நம்முடைய பலனாக இருக்கிறது. ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபத்தினால நீங்க சோர்ந்து போவீங்கன்னா உங்களுடைய பலன் குறுகினது என்று. ஹalleluya. நன்றி 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 ராஜா. ரிபிகதரபா. ஆமென். நன்றி நன்றி ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்துல, அப்பா தேவனுடைய சமூகத்துல அப்பா நாங்க சந்தோஷமா இருக்கிறத கிருபை தாங்க ராஜா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லா ப்ராப்ளத்தையும் தேவ சமூகத்துல வைங்க. ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஹalleluya. ஆமென். தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்க. ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. தேவன் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்போம், ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிப்போம், அவருடைய சமூகத்தை துதியோடும் அவர் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு பிரவேசிப்போம். ஹalleluya. நன்றி. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் ஆமென், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க. அவர் காண்கிறார். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் ஆமென், சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை அழைத்த தெய்வம் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நன்றி நன்றி ராஜா. ஓ ரபோ ஷகதரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி 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 ராஜா. அப்பா சந்தோஷமா இருக்க தகப்பனே, ஒவ்வொரு நிமிஷம் ராஜா. அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில தகப்பனே, அப்பா பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர் ராஜா. ஆராதனை என்பது ராஜா, அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிப்பதும் தகப்பனே, என் தேவன் எங்களுக்காய் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் தான் ராஜா. ஆமென். நன்றி 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 ராஜா. நம்ம ஆரம்பத்துல கேட்ட வார்த்தையின்படி ஒரு அஷதரபோகதரபா, உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க, எல்லா பாரங்களும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. அப்பா எனக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு ராஜா, அப்பா எனக்கு இந்த பலவீனங்கள் இருக்கு, அப்பா எனக்கு இந்த சோர்வுகள் இருக்கு, அப்பா எனக்கு இப்படி போராட்டமான ஒரு காரியங்கள் இருக்கு என்று தேவ சமூகத்தை அர்ப்பணிங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய
செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? ஓ ரபோ ஷகதரபா. நாம் விசுவாசித்து பாடுவோமா? நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். காரியம் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆமென். ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் இது ஜெபிக்கிற காரியம் ஆகும். விசுவாசிக்கிற காரியம் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் ஹல்லேலூயா. ஆகும் ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். நன்றி 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 ராஜா. ஆமென். நன்றி 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 தகப்பனே. அப்பா அப்பா ராஜா நன்றி ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா இவருடைய பலவீனங்களை ராஜா, அப்பா இவருடைய சோர்வுகளை தகப்பனே, அப்பா இவருடைய காயங்களை ராஜா, அப்பா இவருடைய எல்லாமான பாரங்களையும் தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் ராஜா, அப்பா தகப்பனே மன்றாட்டுகளா தகப்பனே உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா நீ சொன்னதை செய்ய வல்லவர் தகப்பனே. ஆமே. நன்றி நன்றி ராஜா. அப்பா தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதித்திருப்பீர்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வேத வசனத்தின்படி ஆராதனையில நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வாதமாய் இனி வரும் நாட்களில் சந்தோஷமா நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 37. Praise the Lord. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவன் மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமி சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்களை பூமியை சுந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பெயரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருவதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையும் மாணவனை மடிவிக்கவும் செம்மை மாக்கத்தாரை விளப்பண்ணவும் துன்மார்க்க பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வேளையிலும் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். சோ ஆராதனை துவக்கத்திலிருந்து இது முடிவு வரைக்கும் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிற ஒரே வார்த்தை மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்கள் இருதயங்களில என்னெல்லாம் யோசிச்சு வச்சீங்களோ, என்னெல்லாம் ஜெபித்து வச்சீங்களோ அது எல்லாவற்றும் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பாருங்க,
நம்மையும் நம்ம வீட்டையும் பாதுகாக்க நம்ம பலவிதமான ஆலோசனைகள் பண்ணுகிறோம். பாதுகாப்புக்காக பலவிதமான காரியங்களை நம்ம செய்கிறோம். விசேஷமா இப்ப வீட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, சோ வீட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனை வந்து ரெடி பண்ணி வீடு வந்து யாரும் திருடர்கள் வந்து போக கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்கு நம்ம ரெடி பண்றோம். அடுத்து அது மாத்திரம் இல்லாம அடுத்து இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாய்கள் ஜாக்கிரதை அங்க வீடுகளில் போட்டிருப்பாங்க, நாய்களை வச்சிருப்பாங்க. யார் வந்தாலும் போனாலும் அந்த நாய் வந்து என்ன பண்ணும், காமிச்சு கொடுத்துரும் யாரோ வெளியால் வந்திருக்கிறாங்கன்ட்டு. அப்ப அந்த வீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு வழிமுறையா பாக்குறாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு சோ யார் வந்தாலும் உள்ள இருந்தே இவங்க வராங்க போறாங்கன்றதையும் பார்ப்போம். இப்படி எல்லாம் வந்து பாதுகாப்புக்காக நம்ம வீட்டுக்காகவோ இல்லைன்னா வந்து வேலை ஸ்தலமாகட்டும் இல்ல பெரிய பிளாட்ஸா இருக்கட்டும், சோ எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பாதுகாப்புக்காக இது எல்லாத்தையும் பண்றோம். இது எல்லாம் பண்ணா கூட பாதுகாப்பா இருக்கானா? இல்ல. இப்ப திருடர்கள்லாம் வந்து நூதன முறையில திருட ஆரம்பிக்கிறாங்க. நூதன முறையில வந்து எல்லாமே மாறி போச்சு. சோ அப்போ நம்ம என்ன பாதுகாப்பா வச்சிருந்தாலும் அங்கே ஒரு பாதுகாப்பு ஒரு குறைவு ஏற்படுது. இது மட்டும் இல்ல, நம்ம ரோட்ல போறோம், ரோட்ல போகும்போது டிராபிக்ல வந்து நம்ம பாக்குறோம், டிராபிக்ல வந்து அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதுல எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போறோம், எல்லாமே பாதுகாப்போட வெளியில போறோம். ஆனா பல வேளைகளில விபத்துகள் நேரிடுது. பாருங்க, நம்ம என்ன பாதுகாப்பா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு குறைவு வருது, விபத்து ஏற்படுது. அதே மாதிரி நம்ம வீட்டை என்னதான் பாதுகாப்பா வச்சிருந்தாலும் சோ பாதுகாப்புக்கு மீறி ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்போ பாதுகாப்புக்கு வழி என்ன அப்படின்னா, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 127 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுக்கும் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்தது விருதா. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, என்ன பாதுகாப்பு நம்ம வீட்டுக்கு வச்சிருந்தாலும் அலுவலகத்துக்கு வச்சிருந்தாலும் நீங்க எங்கெல்லாம் பாதுகாப்பாய் போய் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சா மட்டும்தான், பாதுகாத்து வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும். வசனம் சொல்லி பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதா. நீங்க என்னதான் பண்ணுங்க, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கர்த்தர் அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அப்பொழுதுதான் பாதுகாப்பா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை பார்த்தோம்னா இது குடும்ப சங்கீதம் என்று சொல்லப்படுது. இப்ப வீடு கிரகப்பிரவேசம்னாலோ எங்கனாலும் இந்த வசனங்களை அதிகமா வாசிக்கிறத நீங்க கேள்விப்படுவீங்க. பாருங்க, இது வந்து தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று வேதாகமத்துல சொல்லுகிறார்கள். என்னன்னா, தாவீது தன் பிள்ளைக்கு சில விதமான அறிவுரைகள் சொல்லும்போது, நீங்க வந்து எப்படியாவது ஆலயத்தை கட்ட வேண்டும், அது மாத்திரம் இல்லாம எருசலேம் நகரத்தை பாதுகாப்பா நீ வைத்துக் கொள்ளணும், அடுத்து வர ஜெனரேஷனை பயத்தோடு பக்தியோடு நடத்தணும்ன்றதுக்காகவே தாவீது தன் சாலமோன் கிட்ட ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சாலமோன் இந்த ஆராதனையில பாடினார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வந்து என்ன ஒப்பு கொடுத்தாரோ அது அப்படியே சாலமோன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை பெற்றுக்கொள்கிறார். அவர் அத அனுபவத்துல சொல்லுகிறார், நான் என்ன செய்தாலும் கர்த்தர் அந்த வீட்டை கட்டலனா நான் கற்ற அந்த பிரயாசம் விருதாய் போகும், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலகட்டத்துல பார்த்தோம் என்றால் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. நிறைய பேருடைய வீடு கட்டுறதுலாம் பிளான் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிளான்ல வீடு கட்டணும்ட்டு பெரிய பிளான் பண்ணி பொருட்களை செலவு பண்ணி நிறைய வந்து காசுகள் எல்லாம் செலவு பண்ணி அவங்க வந்து ஒரு பெரிய வீட்டை கட்டணும்னு பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுல ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாரான்றது ஒரு கேள்விக்குறிதான். நிறைய பேர் பெருமைக்காக வீட்டை கட்டுறாங்க, தன்னுடைய வந்து செல்வ செழிப்பை காமிக்கணும்ன்றதுக்காகவும். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாவறதுக்குள்ள எப்படியாவது சொந்த வீட்டுல இருந்து சாகணும் அப்படின்றதுக்காகவே வீட்டை வந்து கட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல கர்த்தர் அங்க இருக்கிறாரா இல்லையான்றது மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாததுனால அந்த வீடு நிலை பெறாமே போயிடும். சில விஷயங்கள் பார்த்தோம் என்றால், எப்படியாகிலும் ஒரு வீட்டை கட்டணும்ட்டு அநியாயமாய், அதாவது ஒருடைய சொத்தை அழித்தாவது அவங்க வந்து தன் வீட்டை கட்ட வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அது குறித்து வேதாகமம் சொல்கிறது, எப்படியோ ஒரு லஞ்சம் வாங்கியாவது வீட்டை கட்டினோம், சொந்த வீட்டுல நம்ம சாகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் இந்த காலகட்டத்துல எல்லா ஜனங்களுக்கு மத்தியில இருக்கு. சாப்பிடுறோமோ இல்லையோ, சொந்த வீட்டுல இருந்துட்டா போதும், சாப்பிடுறோமோ இல்லையோ, தூங்குறோமோ இல்லையோ, எங்க போறோமோ வரையோ, அவங்க மட்டும் ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும். அதுதான் வந்து இப்போ வந்து பிரதானமா பிசாசு வந்து திணிச்சு வச்சிருக்கான். இந்த என் வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய காரியம், வீடு, இப்படிப்பட்ட பிரசன்னத்திலேயே இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு லஞ்சங்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதை குறித்து ஆபகுக்ல வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 9 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், வாசிங்க. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. ஆமென், ஹல்லேலூயா. தன் வீட்டுக்கு பொல்லாத
ஆதாயத்தை தேடுவதற்கு ஐயோ என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, அந்த வீட்டை கட்டணும்ன்றதுக்காகவே பொல்லாத ஆதாயத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்றாங்க. லஞ்சம் வாங்குறாங்க, பல உயிர்களை பலி கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால் 10-11 பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட ரத்தம் சிந்தினவர்களுடைய ரத்தம் வந்து ஆண்டவர் முன்னாடி போய் கேள்வி கேட்குமா, என்னுடைய ரத்தத்திலே இவர்கள் வீடை கட்டுகிறார்கள் என்று. பாருங்க 12ஆம் வசனத்தை அதுல தொடர்ந்து வாசிப்போம். 12 ரத்த பலிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. ஆமென், ஹalleluya. பாருங்க, ரொம்ப திட்டமாய் தெளிவாய் வசனம் சொல்கிறது. நீங்க அநியாயத்துல வீடு கட்டினீங்கன்னா அப்படிப்பட்ட வீட்டை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்போ நம்ம எப்படினாலும் வீட்டை கட்டி வீட்ல வந்து சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சு என்ன செஞ்சாலும் அது நமக்கு ஐயோ. அப்போ நம்ம வீட்டை எப்படிதான் கட்டணும்? அப்ப வசனம் என்ன சொல்லுகிறதா, கர்த்தர் வீட்டை கட்டலனா கட்டுருவ பிரயாசம் முழுவதும் வேஸ்ட், அது பிரயோஜனப்படாது. கர்த்தருக்கு முன்பதாக அது வந்து ஒரு காலகட்டத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அதுக்கு அடுத்த வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவல் காக்கலனா அந்த காக்கிறவங்க பிரயாசம் விருதா இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நகரத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோ, நம்மளுடைய தேசத்தை எடுத்துக்கணும்னா இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமா எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் ஆகட்டும், மற்ற வெளிநாடுகள் ஆகட்டும், எல்லா இடங்களிலும் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு அந்த நோய் பரவக்கூடாதுன்னு பலவிதமான வந்து திட்டங்களை வைக்கிறாங்க, பலவிதமான லாக்டவுனை போடுறாங்க. சோ எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணோம், இந்த சிட்டிக்குள்ளேயே இதை அழிச்சிடணும், அடுத்ததுக்கு போக கூடாது, அடுத்த சிட்டியை காப்பாற்றணும், என்னென்னமோ பண்ணி நகரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. மருத்துவர்கள் ஆகட்டும், அது அரசியல்வாதி ஆகட்டும், யாரு என்ன பண்ணாலும் ஆனா அவங்களால காப்பாற்ற முடியல. ஹalleluya. சோ அது மீறி தான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இது கர்த்தர் தான் காப்பாற்றணும். இந்த நகரத்தை, இந்த தேசத்தை, இந்த நாட்டை கர்த்தர் தான் காப்பாற்றணும். ஆண்டவரே நீர் தான் காப்பாற்றணும்ன்ற எண்ணம் நமக்கு வரும்போதுதான் ஆண்டவர் அதை காப்பாற்றுவார். ஆனா நாம அதுக்குள்ள போகாம நம்ம ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஏதாவது காப்பாத்திடலாம் நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்முடைய ஞானத்தினால இந்த தேசத்தை காப்பாத்திடலாம், நம்முடைய ஞானத்தினால இந்த நகரத்தை காப்பாத்திடலாம்னா காப்பாற்ற முடியாது. ஹalleluya. இதை குறித்து வேதாகமத்துல நம்ம வந்து முன்னதாகவே ஆதியாகமத்துல ஒரு சம்பவம் உண்டாகுது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். மனுஷர்கள் தங்களுக்கு ஒரு நகரம் உண்டாக வேண்டும் என்று வானத்தளவு ஒரு சிகரத்தை வந்து உண்டாக்க வேண்டும் என்றதுக்காகவும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வானத்தளவுக்கு தமக்கு பேர் உண்டாகணும், தனக்கு பேர் உண்டாக ஒரு நகரத்தை உண்டாக்குவோம் என்று மனுஷர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஒன்றாய் சேர்கிறார்கள். வாசிப்போம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். நமக்கு பேர் உண்டாக அது ஒரு பெரிய நகரத்தை கட்டலாம், ஒரு பெரிய காரியத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஹalleluya. பாருங்க, இந்த விதமான கட்டிடத்தை கர்த்தர் இறங்கி வந்து பார்க்கிறார். 5வது வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரன் கட்டிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். பாருங்க, அவர் ஆண்டவர் இறங்கி வராரு. ஆண்டவர் இறங்கி வரும்போது அங்க இருக்கிறவர்கள் என்னன்னா 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவங்கன்னா நான் செய்கிறது ஒன்றும் தடைப்படாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்க, வாசிப்போம் 6வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். ஆமென், ஹalleluya. வசனத்துல தெளிவா இருக்குது. இந்த ஜனங்க தான் பேர் உண்டாக்க ஒரு நகரத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் செஞ்சதுதான் நடக்கும், அது தடைப்படாது என்று அவங்க அவ்வளவு தெளிவா திட்டமாய் தன்னை வந்து தன்னுடைய காரியம் நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் இறங்கி வந்து அந்த காரியத்துல பார்க்கிறார். 8வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறார். ஹalleluya. சிதறடிக்க பண்ணுகிறார். கர்த்தர் நகரத்தை காக்கலனா காக்கிற பிரயாசம் இருக்குது. நீ காவலர்களை வைங்க, இல்ல நகரத்தை கட்டுவதற்கு பணத்தை செலவு பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீ கர்த்தர் கட்டலனா அந்த கட்டுதல் சிதறடிக்கப்படும். 8வது வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். பாருங்க, அப்பொழுதே அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்ததுமே கர்த்தருடைய சித்தம் இல்ல. அதுல கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்ம என்ன கட்டினாலும் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். ஹalleluya. அதெல்லாம் சிதறி போகிறாங்க. கட்டின பில்டிங் அப்படியே விட்டாங்க, எல்லாம் இடிச்சு விழுந்தது. இப்ப அடுத்து பார்த்தோம்னா ஆண்டவர் அங்கே தாறுமாறுகளை உண்டாக்குகிறார். சோ இந்த உலகத்தை படைத்த ரட்சகர் இல்லாமல் ஒரு நகரத்தை காப்பாற்ற முடியாது, ஒரு ரட்சகர் இல்லாமல் வீட்டை காப்பாற்ற முடியாது. அதுதான் இன்றைக்கு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். சோ பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல வந்ததுமே அதுக்கான வசனத்தை சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பார்த்தோம்னா 9வது வசனம், இதுக்கு பேர் பாபேல் என்று அந்த கோபுரத்துக்கு பேர். தாறுமாறை உண்டு பண்ணி கர்த்தர் அந்த இடத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுகிறார். கர்த்தர்
ஏன் இந்த காரியங்களை செய்கிறார் என்றால் ஜனங்கள் கர்த்தரை பார்க்கல, அவர்கள் பெருமைக்காக, அவர்கள் மேன்மைக்காக அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சுயத்து நிமித்தமா நீங்க என்ன இறங்கி செஞ்சாலும் கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இல்ல நான் எல்லாத்தையும் கட்டிடுவேன், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன், என்னுடைய பெருமைக்காக நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் நீங்கன்னா கர்த்தருக்கு எதிராக தான் நீங்க நிற்பீங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு காரியம் நடக்காது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகம் அழிவுக்கு நேரா போகாது. பாருங்க, கர்த்தர் இல்லாம ஒரு காரியத்தை நம்மளால கட்ட முடியாது. கர்த்தர் இல்லைன்னா நகரத்தை கட்ட முடியாது. கர்த்தர் இல்லைன்னா வீட்டை கட்ட முடியாது. ஆமென். தேவ சித்தம் இல்லாமல், தேவனுடைய காரியம் இல்லாமல் ஒரு காரியம் இந்த பூமியில நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். சகலமும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் நினைத்ததுதான் இந்த காலகட்டத்துல நடக்குதே தவிர தேவனுக்கு தெரியாம எந்த ஒரு சம்பவமும் இந்த உலகத்துல நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, பெருமைக்காக நீங்க எது செய்தாலும் அதை கர்த்தர் அதம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த காலகட்டத்துல கூட எடுத்துக்கலாம். சோ நான் கடந்த நாள் செய்தியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைட்டானிக் கப்பல் வந்து முழுகினது ஒரு நினைவு நாளாக 100 வருடங்களுக்கு வந்து ஒரு நினைவு நாளுக்கு வந்து போட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா 1912ஆம் ஆண்டு இந்த கப்பலை உருவாக்கப்பட்டது. அட்லாண்டிக் பெருங்கடல்ல அந்த கப்பல் வந்து ரொம்ப ராஜரீகமா அது கடல்ல அரசன் என்று சொல்லப்பட்டு அந்த கடலையே கிழிச்சிட்டு போற மாதிரி அந்த டைட்டானிக் கப்பல் போச்சு. அது கிளம்பின அந்த நாட்களில சரியா ஒரு 11:45 மணிக்கு கிளம்புனது, 2 மணிக்கெல்லாம் கடலுக்குள்ள முழுகிடுச்சு. ஹல்லேலூயா. அது நிக்கும் போது அது என்ன சொல்லி நிக்குதான், இந்த கடலையே நான் தான் அரசாளுவேன் என்ற ஒரு பெருமையோடு கூட அந்த கப்பலை வந்து வடிவமைத்தார்களாம். அந்த கப்பலை கட்டினவர்கள், அதாவது அது பொருள் செலவுல பல கோடியில அதை செய்த அந்த ஒரு வியாபாரி தன்னுடைய பெருமைக்காகவே இந்த காரியத்தை கட்டி இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே இப்படிப்பட்ட ஒரு கப்பலை கட்டலன்னு சொல்லிட்டு பெருமைக்காக நின்றார்கள். ஹல்லேலூயா. பெருமை எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் மாற்றுகிறார். அவ்வளவு பெருமையோடு 2800 பேருக்கு மேல கிளம்பின அந்த கப்பல் 4 மணி நேரத்துக்குள்ள கடலுக்குள்ள போயிடுச்சு. ஹல்லேலூயா. சோ அவன் நினைக்கும் போது எத்தனை வருஷமா, 10 வருஷமா கட்டினாங்க அந்த கப்பல். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்குள்ளேயே அது கடல்ல விட்டு அடுத்தது போகும்போதே ஒரு பனிப்பாறையில விழுந்து உள்ள போய் முழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இத பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, ஒரு மனுஷன் தன் பெருமைக்காக ஒரு காரியத்தை கப்பலை கட்டுறான், அது ஒரு 4 மணி நேரத்திலேயே போயிடுச்சு. அவ்வளவு ஆண்டுகள் அவனுக்கு செலவு பண்றான், அவ்வளவு பொருட்செலவு. அதுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், பிரபலங்கள், சினிமா நட்சத்திரங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க. எல்லாருமே அந்த இடத்துல மாண்டு போனார்கள். தன்னுடைய பெருமைக்காக நான் எப்படி இருக்கிறேன் பார் காமிச்சாங்களே தவிர அவங்களால அதுல டிராவல் பண்ண முடியல. கர்த்தர் சித்தம் இல்லாம கடல்ல கூட பிரயாணம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சித்தம் இல்லாததுனால அங்க என்ன நடக்குது, மனுஷனுடைய பெருமை அங்க நிக்கும் போது கர்த்தர் அதை விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அது கடலுக்குள்ள முழுகி போயிடுச்சு. ஆமென். சோ பாருங்க, இதையே நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் என்றால் ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல நோவாவை கர்த்தர் ஒரு பேழை கட்ட சொன்னார். அது கர்த்தர் கட்ட சொன்ன பேழை, அது கர்த்தர் கட்ட சொன்ன ஒரு பெரிய கப்பல். அது பார்த்தோம்னா அது இன்றளவும் இப்ப பல நூற்றாண்டுகள் ஆகுது. இன்னமும் அரராத்து மலையில இன்னமும் அதனுடைய பேழையுடைய அடிச்சுவடு இருக்கு, மலைக்கு மேல இருக்கு. கர்த்தர் கட்ட சொன்ன அந்த பேழை அது மனுஷ உயிர்களை காப்பாற்றுவதற்காக இருந்தது. கர்த்தர் தன்னுடைய மகிமைக்காக அந்த பேழை உண்டாக்கினார். ஆனா மனுஷன் உண்டாக்கின பேழை, மனுஷன் உண்டாக்கின அந்த கப்பல் பாத்தீங்கன்னா தன் பெருமைக்காக உண்டாக்கினா அது கடலுக்கு அடியில போச்சு. மனுஷனுக்காக என்ன செஞ்சாலும், பெருமைக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அடித்தளத்துல தான் வந்து சேருவோம். பாருங்க, கர்த்தர் உருவாக்கின அந்த அழகான பேழை பாத்தீங்கன்னா மனுஷர்களை புது உலகத்திற்கு கொண்டு வந்தது. அந்த ஜெனரேஷனை வந்து புதுசா மாத்துச்சு, புதிய உடன்படிக்கைக்கு நேரா வந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம அது மலைக்கு மேல உயர்ந்த ஸ்தலத்துல இப்பொழுதும் அந்த கப்பல் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாருங்க. அதுதான் இன்றைக்கு பிரசங்கம் என்ன தெரியுமா, மிஞ்சி செய்யாத, எனக்கு எல்லாமே முடிஞ்சிடும், நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், என் ஞானத்தினால பண்ணுவேன், நான் என்னுடைய காரியத்தினால செய்வேன் என்று எதையுமே நம்ம மிஞ்சி போய் நம்ம நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 127:1 நம்ம வாசிச்சோம் இல்லையா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா. மனுஷன் கட்டின பெருமையாய் கட்டின அந்த டைட்டானிக் கப்பல் முழுகி போச்சு. ஆனா பல உயிர்களை அது பலி வாங்குச்சு. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற, தன்னுடைய நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்ற, பல உயிர்களை காப்பாற்ற ஆண்டவர் உண்டு பண்ணின பேழை, கர்த்தர் உண்டு பண்ணினா அது நிலைத்திருக்கும், அது பல உயிர்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதை யார் அறிந்து வைத்திருக்கிறார் என்றால், சோ நம்ம வாசித்தது போல தாவீது நல்லா அதை புரிஞ்சு வச்சிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் வந்து எப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கிறார், அவருக்காக நம்ம எல்லாவற்றையும் செய்யணும் என்று அவர் இருக்கிறார். கர்த்தர் இல்லைன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் எனக்கு வாய்க்கப்படுகிறார், கர்த்தருடைய காரியம் தான் என்னை நடத்துகிறது அப்படி நல்லா அறிஞ்சு தன்னுடைய பிள்ளைக்கு அதை சொல்லிட்டு போனார். அதுதான் இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிற பிரயாசம் விருதா. இது தாவீது தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்ததான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்ப தாவீது நன்றாய் அறிந்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். ஒரு நாள் தாவீது என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் வந்து தன் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. என்னன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் ராஜா அவர் வீட்ல வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்ல இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. பாருங்க, அவருக்கு என்ன தோணுதுன்னா, நாம வந்து நல்ல கேதுரு மரத்தினால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையில நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி என்னுடைய தேவன் எங்க இருக்கிறார்னா வெளியில திரைச்சீலையில அவர் மத்தியில இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்து உடனே தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி இருக்கு, அதனால நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆமென். இப்போ தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த தீர்க்கதரிசி கிட்ட அவர் சொல்றாரு. நான் இப்படிப்பட்ட ஒரு வீட்ல இருக்கிறேன், ஆனா தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெளியில இருக்கிறார், திரைச்சீலையில இருக்கிறாரு, அவருக்காக நான் ஏதாவது செய்யணும். ஆகையால நீங்க வந்து இந்த காரியத்தை என்ன சொல்றீங்கன்ட்டு சில காரியங்கள் அங்க அவர்கிட்ட பேசும்போது உடனே தீர்க்கதரிசி, சரி நல்ல விஷயம் தானே, ஆலயத்தை கட்டுவது நல்ல காரியம், சோ இவரு இப்படியா தாவீது நினைக்கிறது நல்ல விஷயம். அப்ப அவர் சொல்றாரு, உன் இருதயத்தின்படி எல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டு போறாரு. அன்று ராத்திரியில ஒரு சம்பவம் உருவாகுது. என்னன்னா, கர்த்தர் வந்து நாத்தான்வேல் கிட்ட அந்த ராத்திரியில பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா 5-6 வசனங்களை வாசிங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் குடாரத்திலும் வசத்திரத்திலும் உலாவினேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்நாள் வரைக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ணின அந்த நாளில இருந்து இந்நாள் வரைக்கும் நான் வந்து இந்த கூடாரத்துல வாசமா இருந்தேன். இது வரைக்கும் ஒரு கோத்திரமும் எனக்கு இப்படி ஒரு ஆலயத்தை கட்டணும்னு வந்து யோசிக்கவே இல்லை. இப்போ இத வந்து கேட்கும் போது ஆண்டவர் அன்பின் நிமித்தமா கேட்கிறாரு. அவர் வந்து நெகிழ்ந்திருக்கிறாரு. என் பிள்ளை இவ்வளவு பேர் கடந்து வந்திருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது எத்தனையோ பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறாரு, எத்தனையோ லீடர்ஸ் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரல. தேவன் இப்படியா கஷ்டப்படுறாரு, என்னை வாழ வைத்து என்ன ஆசீர்வாதமா வைத்த ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு காரியமும் தாவீதுக்கு வருகிறது. இந்த தாவீதுடைய காரியத்தை பார்த்து ஆண்டவர் நெகிழ்ந்து போகிறார். ஆண்டவர் வந்து அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துற விதம் வித்தியாசமா இருக்குது. பார்த்தோம்னா இன்னும் ஆச்சரியமான காரியங்களை தாவீதுக்கு அறிவிக்கிறார். ஆண்டவரை குறித்து ஒரு திட்டம் நாம யோசிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு குறித்து என்னெல்லாம் யோசிக்கிறார், நம்மை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நாம் தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல யாருமே யோசிக்கலையே, இப்பேற்பட்ட யோசனை எப்படி வந்தது? ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு இருந்துச்சுன்னா எதை வேணா செய்ய முடியும். யாருக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அன்பே இல்லைன்னா நிச்சயமா ஒண்ணுமே செய்ய முடியாது, எதையும் செய்யவும் தோணாது. இப்ப பாருங்க, கர்த்தர் மேல தாவீதுக்கு அளவற்ற அன்பு. அதனாலதான் அவரு படுத்துட்டு இருக்கும்போது யார் வந்து சொகுசா வாழ்ம்போது, இப்ப பாருங்க, ஒரு வறுமையில இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் கூட இருங்க ஏசப்பா அப்படின்னு 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஃபாஸ்டிங் போட்டு நிறைய ஜெபிக்கிறோம். அதுவே வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம், ஆண்டவரே டைம் இல்ல ஆண்டவரே, ஃபாஸ்டிங் வைக்க முடியல ஆண்டவரே, என் உடம்பு இப்படி ஆகி போச்சு, அதனால சாரி ஆண்டவரே. வறுமையில இருக்கும்போது ஒரு ஜெபம், வறுமையில இருந்து மாறினதுக்கு அப்புறம் வேற விதமான ஜெபத்துல மாறி போறோம் இந்த காலகட்டத்துல நாம. ஆனா தாவீது அப்படி இல்ல. கேதுரு மரங்களால உருவாக்கப்பட்டது. ஆட்டு தொழுவத்துல நின்னுட்டு இருக்கும் பொழுது, அங்க ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கும் போது, பாடிக்கிட்டு இருக்கும் போது எப்படி மகிழ்ச்சியா கர்த்தரை துதித்து ஆராதித்தனோ அதே பர்சன் இங்க கேதுரு மரத்தினால உண்டாக்கப்பட்ட வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது கர்த்தரை நினைக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் கர்த்தரை நினைக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். தாவீதுக்கு நன்றா தெரியும், கர்த்தர் இல்லைன்னா நான் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த வேளையில எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இல்லைன்னா நீங்க இல்ல, கர்த்தர் இல்லைன்னா நான் இல்ல, கர்த்தர் இல்லைன்னா இந்த எஸ்ஆர்எம் இல்ல. சோ கர்த்தர் இல்லைன்னா ஒரு காரியத்தையும் நம்மளால செய்யவே முடியாது என்பதை தாவீது நன்காய் அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்படி சொன்ன மாத்திரத்துல யாருமே யோசிக்கலையே, தாவீது இவ்விதமாய் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு யோசனை எப்படி வந்ததுன்னு தாவீதுக்கு குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். 7வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது குறித்து கர்த்தர் சொல்கிற சாட்சி, நீ எப்படி இருந்த தெரியுமா தாவீது அப்படின்ட்டு ஆண்டவர் ரீகேப் கொடுத்து சாட்சி சொல்றாரு. வாசிங்க. இப்போதுமே நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்ற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவரின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ரீகேப் பண்ணி சொல்லிட்டாரு, நீ ஆடுக்கு பின்னாடி போயிட்டு இருந்ததப்பா, இப்போ நான் உன்னை கொண்டு வந்தேன், உனக்கு புதிய நாமத்தை கொடுத்தேன். அது மாத்திரம் இல்ல,
இல்லாம உனக்கு முன்பதாக இருந்த சத்துருக்களே நான் விலக்கினேன், நான் உனக்கு இந்த காரியத்தை எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அதோட கர்த்தர் நிறுத்தல. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து காரியத்தை சொல்லுகிறார், உனக்கு ஒரு காரியத்தை நான் மேன்மையா இப்பொழுது செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்ம ஒரு அடி நம்ம வந்து ஆண்டவருக்காக முன்னாடி வந்தோம்னா ஆண்டவர் நமக்காக பல காரியங்களை செய்ய ரெடியாய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் கர்த்தருக்காக போவா, யார் எனக்காக போவா என்று கர்த்தர் கேட்கிறார். கேட்கும் போது கர்த்தாவே என்னை அனுப்பும், அடியேன் தோ நான் போகிறேன் என்று நீங்க வந்து நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய ஊழியமாகட்டும், கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களாகட்டும், நீ கர்த்தருக்காக ஒரு காரியத்தில் நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது வந்த நின்ற காரியத்தை கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். மகனே, நான் உன்னை வந்து ஆடுகளுக்கு மத்தியிலிருந்து கொண்டு வந்து உன்னை ராஜாவா மாற்றினேன், சத்துருக்கள் எல்லாம் விலக்கினேன், இப்பொழுதும் உனக்கு ஒரு காரியத்தை நான் அறிவிக்கிறேன், நீ கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 11வது வசனத்தை வாசிப்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது இதை எதிர்பார்க்கவே இல்லை. தாவீது எல்லா சகல ஆசீர்வாதத்தோட இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எல்லாவற்றையும் நான் உண்டு பண்ணி ஆசீர்வாதமா கொண்டு வந்துட்டேன், இப்பொழுது உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறேன், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறேன். அப்ப தாவீது யோசிக்கிறார், என்ன ஆண்டவர், நான் இப்ப ஏற்கனவே கேதுரு மரங்களால ஆன ஒரு நல்ல ஒரு வீட்டுல தான் இருக்கிறேன், இப்ப என்ன ஒரு வீட்டை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் என்று அவர் யோசிக்கும் போதே வீடு என்று இந்த இடத்துல எதை குறிக்கிறதுனா கர்த்தர் தன் குடும்பத்தை சொல்லுகிறார், குடும்ப சந்ததிகளை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குவேன், உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை உண்டாக்குவேன், உங்களுக்கு ஒரு வீடு வாசலை நான் ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, கர்த்தர் இந்த வேளையில உனக்கு தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார், கர்த்தர் உனக்கென்று சந்ததிகளை உருவாக்குவார். ஹல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, வானத்து நட்சத்திரங்களை போல ஆண்டவர் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றினது போலவே இன்றைக்கு தாவீதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவேன், உன் சந்ததி வாழ்ந்திருக்கும், உன் சந்ததி இவ்விதமாய் பெரிய காரியங்களை சந்திக்கும் என்று அதே வார்த்தை கர்த்தர் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளையை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். உங்களுக்கு என்று ஒரு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார், உன் குடும்பம் நிலைத்திருக்கும், உங்களுடைய குடும்பங்கள் பக்தியில நிலைத்திருக்கும் என்று ஒரு தீர்க்கமாய் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோட கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் கட்டுகிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தன் பிள்ளைக்காக அவர் என்னவனா இறங்கி செய்வார். நீங்க ஒரு அடி வைக்கிறீங்களா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை பேசுறீங்களா, அது எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இது தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. அப்படிதான் நம்ம ஒரு வேளை நம்ம கர்த்தருக்காக இறங்கினோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தின் மத்தியில நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம இறங்குறோமான்றது தான் கர்த்தர் பார்க்கிறாரு. நம்மளால முடியுமா முடியாதா, இல்ல வந்து நம்ம நிறைய செய்யணும் அப்படியெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய ஒரு சின்ன சிந்தனை தான், ஆண்டவருக்காக நம்ம செய்யணுமே, ஆண்டவர் வெளியில இருக்கிறார் என்ற அந்த சின்ன சிந்தனைக்காகவே கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார்னா, நல்ல ஒரு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்திருக்கிறார், ராஜ்யத்தை ஏற்படுத்திருக்கிறார், சத்துருக்கள் எல்லாரையும் விலக்கிட்டார். அதையும் மீறி ஒரு காரியம் எப்படி வருது, இந்த அன்பு அடுத்த ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கிறார்னா, அவன் நன்மையாய் சிந்தித்த ஒரே ஒரு சிந்தனை. இவ்வளவு கோத்திரம் யாருமே அவரை பத்தி யோசிக்கவே இல்லை. என்னடா ஆலயத்தை கட்டணமே, ஆண்டவர் திரைச்சலில் இருக்கிறார் யாருமே யோசிக்கல. கர்த்தர் அந்த ஒரு இடத்துல தான் தாவீதை குறித்து பார்க்கிறார், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் வந்து எதவனாலும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அது ஒன்றே ஒண்ணுதான், நம்ம கிட்ட இருந்து பேரோ, ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து பொருளோ இல்ல ஆசீர்வாதத்தையோ நீங்க எதையாவது கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க கிட்ட இருந்து உண்மையான இருதயத்தின் அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தாவீது கிட்ட கர்த்தர் கண்டடைத்தார். அதனாலதான் அவன் தப்பு செய்யும் போது கூட ஆண்டவர் கிருபையாய் அவனை மன்னித்து ஆண்டவர் அவனை வந்து தம்முடைய பேருக்கு முன்பதாகவே தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு மகிமையான ஒரு பேரையும் தாவீதுக்கு கொடுத்தார். ஏன் தெரியுமா? இங்கதான் ட்ரூ லவ் இருக்கு. காட்க்கும் தாவீதுக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட அந்த லவ்வை வர்ணிக்கவே முடியல. ஆண்டவர் அதுல இருந்து நெகிழ்ந்து போய் மறுபடியும் ஒரு 7 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் 11ஆம் வசனத்துல இருந்து 16ஆவது வசனத்து வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒன்று, உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்கிறார். அடுத்து சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்விதமாய் நிலைவரப்பட்டிருக்கும்
இருக்கும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது காரியம், நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று, உன் சந்ததியிலிருந்து உன் பிள்ளை ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான்காவது காரியம், உன்னுடைய சிங்காசனம், உன் சந்ததியுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஐந்தாவது காரியம், சவுலை நான் தள்ளினது போல உன்னுடைய பிள்ளைகளை நான் தள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆறாவது காரியம், கிருபையை நான் விலக்காம கடைசி வரைக்கும் இந்த கிருபையின் உடன்படிக்கை உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். ஏழாவது காரியம் வாசிப்போம், 16வது வசனங்களை வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும் என் முன்பாக அது ஸ்திரப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில இது உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள். ஆமென். ஒவ்வொரு பிரசங்கத்தை நான் எடுக்கும் பொழுதும் ஆண்டவர் என்னோடு ஏதாவது பேசணும்னு தான் நான் எடுப்பேன். என் பிள்ளைகளோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று எடுக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தீர்க்கதரிசனமா இந்த காலை வேளையில அடியேன் இடத்துல பேசினார். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யாவும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென். உனக்காக மாத்திரம் தான் அவர் செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நின்றால் போதும், நீ கர்த்தருக்காக நின்றால் போதும், நீ கர்த்தருக்காக ஒரு வார்த்தை பேசினால் போதும், நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்தால் போதும், கர்த்தருக்காக ஒரு கால் எடுத்து வைத்தால் போதும், கர்த்தருக்காக நீ ஒரு காரியத்தை செய்தால் போதும், கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உனக்காக சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல தாவீது கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துல விழுகிறார். ஐயோ, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று வீடுகளில சொல்லி அனுப்பின வார்த்தை இந்த வேளை நாத்தான்வேல் சொன்ன மாத்திரத்துல தேவ சமூகத்துல விழுந்து வாசிப்போம். அவர் ஆண்டவருக்கு முன்பதாக 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நான் எங்கேயோ என் வீட்டாலே என்னை புறக்கணிச்சாங்க, என் வீட்டாலே என்னை சேர்த்துக்கல, என் வீட்டாலே என்னை வேணான்னு அங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அபிஷேகம் பண்ணப்படுற அந்த நாளில கூட நான் வனாந்தரத்துல இருந்தேன். என்னை வேணான்னு இருந்தவங்கள நீர் அழைத்து என்னை இவ்விதமாய் ஆசீர்வதித்தீரே, இவ்விதமாய் என்னை கொண்டு வந்தீரே. சோ ராஜாவாக மாற்றினீர், பல சத்துருக்களை என்னை விலக்கி காப்பாற்றினீர், இம்மட்டும் நடத்தினவரே. இனியும் ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் என்ன விசாரிக்கிறீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை மேல மேல கொடுக்குறீங்க. எம்மாத்திரம், நான் ஒரு பாவி, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்று அவன் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட இந்த வேளை நெகிழ்ந்து அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, அது தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிறார். 19வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரின் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷ முறைமையாய் சொன்னீரே. ஆமென். மனுஷ முறைமையாக என்னிடத்துல சாதாரணமாய் அசால்ட்டா இதை சொல்லிட்டீங்க ஆண்டவரே. நான் இதுக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, வெகு தூர காரியம், என்னுடைய சந்ததிகள் இவ்விதமாய் பெருகும் என்று சொன்னீரே. பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல உங்களுக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வெகு தூர செய்தி, உன் சந்ததி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வெகு தூர செய்தி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கென்று ஒரு வீடு வாசலை ஏற்படுத்துவார். உனக்கென்று நன்மைகளை கர்த்தர் கட்டளிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆமென். சோ இவ்வளவு நேரம் அவன் ஜெபித்ததுக்காக ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை நீ கட்டுவேன், என் சந்ததியை கட்டுவேன்னு சொன்னீங்க, எனக்கு மன தைரியத்தை கொடுத்தீங்க என்று, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவ சமூகத்துல தாவீது தம்மை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தாவீதுக்கு இதனால தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுதான் அந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் ஒண்ணுமே இல்ல. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் என்னவானாலும் கர்த்தருடைய செயல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேட வேண்டும். ஆமென். சோ ஐஸ்வர்யமோ ஞானமோ புத்தியோ பலனோ வேகமோ என்னவானாலும் சரி,
சோ ஒரு காரியத்தை நடத்துவதற்கு சமயம் தேவை, தேவ செயல் தேவை. இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் நம்முடைய காரியத்தை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய காரியம் இல்லாம, தேவ சித்தம் இல்லாம ஒரு வீடும் கட்டி எழுப்பப்படாது. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல நம்ம கண்ட வசனத்தின்படியே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா. சோ நகரத்தை ஆண்டவர் காவல் காக்கலனா காக்கிற காவலாளியும் விருதா என்று வேதம் சொல்கிறது போல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, சகலமும் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. இதை நன்கு அறிந்த தாவீது இந்த நாளில நமக்கு முன்பதாக சாட்சியா இருந்தது போல ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு முன்பாக செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல தேவ சமூகத்தில் நீங்க கர்த்தர் தான் நம்மளை நடத்துவார் என்று விசுவாசித்து ஒரு சின்ன அடியை கர்த்தரை நோக்கி வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனப்படி உங்களுக்காக ஆண்டவர் வீட்டை கட்டுவார், உங்களுக்காக உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்து உங்களை மென்மேலுமாய் உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய திட்டம் சின்னதா இருக்கு, நம்முடைய பிளான் பாருங்க, தாவீதுக்கு ஒரு பிளான்லாம் கிடையாது. அவர் ஆசைப்பட்டார், இந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பாருங்க, உங்களுடைய பிளான் ஒவ்வொன்றும் சின்னதமா இருக்குது, ஆனா அது ஆண்டவர் பெரிய அளவுல உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்மளை புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தாரே, அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவர் மீது வைத்த அன்பின் நிமித்தமா ஒன்றை நீங்கள் செய்ய ஆண்டவர் உங்களுக்காக ஏராளமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். தேவ சமூகத்துல மன மகிழ்ச்சியா கர்த்தரை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய திட்டம் சின்னதா இருந்தாலும் உடைய காரியங்கள் எல்லாம் பெரிதா எனக்கு நடக்க போகிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை பாடி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதில் என்னை உயர்த்தினீரே ராஜா சொல்லோடு அவர்கள் எல்லாம் எங்களை விட்டாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா இம்மட்டும் நடத்தின என் எபினேசர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தவர் இனி ஒரு நாளெல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கள் விசுவாசம் ஆண்டவரே இந்த வழியில் இறங்கிடாது என்று விசுவாசத்தோடு பாடுங்க. பிசாசு வெட்கப்படும் விதமாக என்ன வருத்தங்கள் பசி வந்தாலும் நீங்க எதை குறித்து கலங்காதீங்க. உங்கள் விசுவாசம் தோற்று போகாது. எந்த காரியத்தை குறித்து வைராக்கியமா இருக்கிறீர்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை உயர்த்துவது அல்ல, என் தேவாதி தேவன் என் ரட்சகர் எந்த மனுஷனை கைவிட்டாலும் நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை வழிநடத்துவார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும். அவர் உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையில நம்ம இரண்டாவது சரணத்தை பாடி ஒப்பு கொடுப்போம். வருத்தங்கள் பசிதாக மேற்பட்டாலும் என் தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் இழந்துட மாட்டேன். அது ஒரு நாளும் என்னை விட்டு போகாது என்று விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். ஆமென். பசிகாலம் ஏற்பட்டாலும் என் விசுவாச கேடகம் விழுந்தீரால் கர்த்தர் மேல இருக்கு. என் விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கு. ஆமென். என் விசுவாச கேடகம் விழுந்தீரால்
Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபையே உமக்கு நன்றி ஆண்டவரே, ரட்சகா ரட்சகா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபை மேலானது ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, கிருபையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, மகிமையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எங்களுடைய திட்டங்களை காட்டிலும் மேலான திட்டங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா புழுதியிலிருந்து எங்களை ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் கிருபையாய் ரட்சித்து உம்முடைய ரட்சிப்பின் மகிமையின் பிள்ளைகளாய் மாற்றினீரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நேரம் ஜெபிக்கும்படி ஆராதிக்கும்படி உம்முடைய வசனத்தை கேட்கும்படி நீர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஒப்புக்கொடுங்க. கடைசி ஜெபத்துல கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ரிகவாதுனாமோ ஷனாராரியாகரவா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya நிமிஷலமா ஒன்றுமில்லாத எங்களை நினைத்திருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பின் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா தாவீதை நினைத்த நிலையில தெய்வமே, அப்பா தாவீதை ஆசீர்வதித்த தெய்வமே ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா ஒரு சின்ன நினைவுக்கு இவ்வளவு பெரிய மகிமையான ஆசீர்வாதம் கொடுத்தது போல அப்பா என் பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நினைவுகளிலும் ஐயா அப்பா நீர் அபிர்பதமாய் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. தாவீதுக்கு கட்டின வீடு ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஏற்படுத்துவீராக இந்த வேளையில ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயத்தோடு பக்தியோடு தேவரீர் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேளையில ஆண்டவரே நீர் ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, உனக்கு ஒரு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார், உன் சந்ததியை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹalleluya. தாவீதின் வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்கள் வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் விலகாது. ஆண்டவர் உங்களை தள்ளிவிட மாட்டார். இந்த வேளையில ஆராதனை வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, கர்த்தர் என்னை தள்ளிட்டாரோன்னு பயந்துட்டு இருக்கியா? இல்ல, கர்த்தர் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டார். அன்பு மகளே, உன் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய காரியங்களை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு வீடு வாசலை ஏற்படுத்துவார், உனக்காக சந்ததிகளை கட்டுவேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. ஹalleluya ஹalleluya. ராமா துனாமோ ஷாலராமா. தடை செய்யாதீங்க, எந்த காரியத்துக்கும் தடை செய்யாதீங்க. தேவனை நோக்கி காத்திருக்கிறதுல, தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல தடை செய்யாதீங்க. கர்த்தர் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க காத்திருக்கிறார். அவர் உன் இடத்தை விசாலமாக்க காத்திருக்கிறார். உனக்காக நன்மைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஹalleluya. ஓ ரிகபா துனாமரமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரங்கள் போல இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த நாள் உனக்காக நினைவு கூறுகிறார். உனக்காக உன் சந்ததியை ஏற்படுத்த கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்துவார். கர்த்தர் உனக்கு வாசலை ஏற்படுத்துவார். உனக்கு புதிய வாசல் திறந்திருக்கிறது. உனக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். ஹalleluya. ஓ நாமா தினிமி ஷாராராமா. அன்பு ரட்சகா, அன்பு ரட்சகா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நன்றி அப்பா. இந்த யூடியூப் மூலமா இந்த வேளையில ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்துல வந்து கடைசியாய் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனநிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தள்ளப்பட்ட கல்லே நீ விளையேற பெற்ற கல்லால் மாறப் போகிறார், விளையேற பெற்ற கல்லால் மாறப் போகிறார். உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உருவாக்கினவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். மனமோ ஷாராராமா. அநேகர் தள்ளி இருக்கலாம், அநேக காரியங்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனா கர்த்தர் தள்ளுகிறவர் அல்ல, அவர் உன்னை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பவனமு ஷீரிலா தனமோ ஷரவா. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறவர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய திட்டங்களை காட்டிலும் ஆண்டவரே ஒவ்வொருடைய திட்டங்களை காட்டிலும் உம்முடைய திட்டம் மேலாய் செயல்பட போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. தர்மியான வேளையில ஆண்டவரே அப்பா கடாமோ ஷிதினிமா துனிமிகாலரவா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனியும் தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வீட்டை கட்டாராகி கட்டுகிற பிரயாசம் விருதா என்று வேதத்தின்படியே கர்த்தாவே அப்பா நீர் இல்லாமல் எனக்கோ என் சபைக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாதமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வந்து தாவீதின் வீட்டை கட்டி எழுப்பினது போல ஒவ்வொருடைய வீட்டை கட்டி எழுப்பி ஆசீர்வாதமா நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த எண்ணங்களுக்கு தடை பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய செயல்களையும் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். தேவ பிரசன்னத்தினால நிரப்பும். தொடர்ந்து வழிநடத்தும். உடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். கேட்ட பிரசங்கம் இந்த பிள்ளைகளை திடப்படுத்தினதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் பெரியவைகளை காணும்படி ஆசீர்வதித்து வழிநடத்தும். தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னங்களுக்குள்ளாக தேவனுடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா கர்த்தாவே, அப்பா, என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே எங்களுக்கும் எந்த நாச மோசமோ எந்த விதமான இன்ஃபெக்ஷனோ எந்த விதமான வியாதிகளோ அணுகாதபடிக்கு நீர் உம்முடைய சுகத்தின் பலத்தினால ஆண்டவரே எங்களை இடை கட்டி எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து தெய்வீக சுகத்தினால எங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்திலே இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.